சொத்துக்கள் வாங்க போகிறீங்க. நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், 4ஆம் இடத்துல இருக்கும்போதே நீங்கள் லேண்டு வாங்குவீங்கன்னு சொன்னேன். பெரிய சொத்துக்கள் வாங்க போகிறீங்க. இது எல்லாத்தையும் இந்த குரு பகவான் பார்த்து விடுகிறார். அடுத்து குரு பகவானுடைய பொன்னான பார்வை 9ஆம் இடத்தின் மீது விடுகிறது. இந்த 9ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். இது அதிர்ஷ்டம் என்று அறியப்படுகிறது. அதிர்ஷ்டம்னா என்ன சார்? ஒரு ஷேர் மார்க்கெட் பண்ணலான்னு நினைக்கிறேன், நான் புதுசாக வந்து ஒரு கான்செப்ட் ஆரம்பிச்சிருக்கேன், இதை ஹிட் அடிக்குமான்னு தெரியல, மார்க்கெட்டில் புது கான்செப்ட்டு, ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுறீங்க, அந்த முயற்சி வெற்றி பெறுமான்னு உங்களுக்கு தெரியல, ஆனால் நிச்சயம் வெற்றி பெறும். காரணம் குரு பகவான் 9 பார்த்துட்டார். 9ஆம் இடத்தை பார்த்த குரு பகவானால் உங்கள் முயற்சி எல்லாம் வெற்றி பெறப் போகிறது. முயற்சியில் வெற்றி. அதே நேரத்தில் குரு பகவான் 12ஆம் இடத்தை பார்க்கிறார் 9ஆம் பார்வையாக. இந்த 12ஆம் இடம் என்பது என்ன? இல்வாழ்க்கை, மகிழ்ச்சி. நிறைய பேர் டூர் போக போகிறீங்க. இந்த அதிசார பயிற்சி அக்டோபர் 8 தொடங்கிய அதிசார பயிற்சி நவம்பர் 2nd வீக் வரைக்கும் நீங்கள் வெளிநாடு போகிறது, டூர் போகிறது, ஃபேமிலியோடு மகிழ்ந்து சந்தோஷமாக நீங்கள் வந்து திருத்தல யாத்திரைகள் போன்ற விஷயங்கள்லாம் போகிறது போன்ற நிறைய விஷயங்களுக்கு நீங்கள் செல்ல போகிறீர்கள். இந்த யோகங்கள் எல்லாம் இந்த குரு பகவான் தருகின்ற அனுகிரகத்தால் நடக்கப் போகிறது. குரு உங்களை வந்து என்ன பண்ணுறார்? டோட்டலாக வந்து 12ஆம் இடத்தை பார்க்கும்போது செக்ஷுவல் ப்ராப்ளம்ஸ், இல்லற வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருப்பவர்களுக்கெல்லாம் அந்த பிரச்சனைகள் சரியாகி சரியான உங்களுடைய தம்பதிகளுக்கிடையே இணக்கமும் மனமகிழ்ச்சியும் ஏற்படுகிறது. அயன சயனஸ்தானம்னு பேர். நிம்மதி, ஒரு மனிதனுக்கான சந்தோஷம் என்பது இந்த 12ஆம் இடத்தில் தான் இருக்கிறது.